Welcome back techies. Samsung M series. So Samsung M series இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு சீரிஸ்னே சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 இயர் முன்னாடி லான்ச் ஆன M30s வந்து லான்ச் ஆச்சு. ஒரு ஹியூஜ் பேட்டரியோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அதை தாண்டி M31 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக M31s வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த M சீரிஸில் பேட்டரி வந்து ரொம்பவே அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு அண்டர் 20,000க்குள்ள ஒரு குவாலிட்டியான ஒரு மொபைலா இந்த M சீரிஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த சாம்சங் M சீரிஸ்ல இப்போ இன்னொரு மாடல் சாம்சங் M51. ஸோ ஏற்கனவே இந்த சாம்சங் M51 உடைய லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஆன ஒரு சில டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே வீடியோவா போட்டிருந்தோம். ஸோ இப்போ அகைன் M51 பத்தி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இது இந்தியாவில் லான்ச் ஆக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த சாம்சங் M51 வந்து ஸ்பாட் ஆயிருக்கு அண்ட் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா லீக் ஆன இந்த சாம்சங் M51 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா இந்தியாவில் இது எப்போ லான்ச் ஆகும், அப்படி சப்போஸ் லான்ச் ஆச்சுன்னா இதோடைய பிரைசிங் எதுக்குள்ள இருக்கும் ஃபுல் டீடைலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்சங் M51 உடைய ரெண்டர் இமேஜ்லாம் ஒரு சிலலாம் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த லீக்டு இமேஜஸ்லாம் பார்க்குறப்ப சாம்சங் M51 இப்படி தான் இருக்க போகுதுன்னு தோணும். ஒரு பெரிய டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஹோல்ல செல்ஃபி கேமரா மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேக் சைடில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல கேமரா மாடல் வந்து இருந்தது. அண்ட் உங்களுக்கு செப்பரேட்டாக பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ M51 இப்படி தான் இருக்க மாதிரி வந்து ஒரு ரெண்டர் இமேஜ் வந்து லீக் ஆச்சு. பட் இது வந்து ஆக்சுவலாக சாம்சங் தரப்புல இருந்து அஃபிஷியலா சொல்லலை எதுவுமே, ஜஸ்ட் ஒரு லீக்டு ரெண்டர் இமேஜ் தான். பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சில டவுட்ஸும் வந்து எழும்புது. பிகாஸ் சாம்சங் M51 வந்து AMOLED டிஸ்பிளே அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இருந்துமே ஏன் பேக் சைடில் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. இனியோ இதுதான் M51 உடைய லீக்டு இமேஜ். இந்த சாம்சங் M51 உடைய ஏற்கனவே லீக் ஆன ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 7000 mAh பேட்டரி வந்து இதில் தரப்போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த 7000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுக்கு முன்னாடி லீக்ஸா வந்துருச்சு. அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு கேமரான்னு பார்க்குறப்ப 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்க மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டரும் இருக்க மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த லீக்டு ஸ்பெக்ஸ். பட் இப்போ வந்து புதுசாக வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, அதுவும் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இது மட்டும் தான் வந்து லீக் ஆயிருக்கு. அண்ட் இதில் என்ன டைப் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்க போறாங்கன்றதும் இன்னும் எதுவும் சொல்லலை. ஒரு மேக்ஸிமம் 90 Hz வந்து எதிர்பார்க்கலாம். தென் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர்னு பார்க்குறப்ப Snapdragon 730 வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு ஒரு அண்டர் 20,000ல நிறைய மொபைல்ஸ்ல Snapdragon 730 வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் வழக்கமாக சாம்சங்லையும் பார்த்தீங்கன்னா Exynos சிப்செட் வந்து கொடுப்பாங்க. Snapdragon பக்கம் அந்த அளவுக்கு போகிறது இல்லை. பட் இந்த M51ல உங்களுக்கு Snapdragon வந்து கொண்டு வந்திருக்காங்க. Snapdragon 730 இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த சாம்சங் M31sல பார்த்தீங்கன்னா Exynos 9611 ப்ராசர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கம்பேர் பண்றப்ப இந்த Snapdragon 730 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இந்த M51ல கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்பவே இப்போ லான்ச் ஆயிருந்த சாம்சங் M31s விட ஒரு பெட்டரான ஒரு மொபைலா தான் இந்த சாம்சங் M51 வந்து கண்டிப்பா இருக்க போகுது. முக்கியமாக இதோட பேட்டரி பேக்கப் 7000 mAh வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஹியூஜ் பேட்டரி பேக்கப்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்த 7000 mAhல எந்த மொபைலுமே இன்னும் வரல. ஸோ இந்த சாம்சங் M51 வந்துச்சுன்னா இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் மொபைலா இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு மட்டும் பார்க்குறப்ப இந்த மொபைல் கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஒரு மாடலா இருக்க போகுது. 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, ப்ராசஸர் Snapdragon 730 ஓட வரப்போகுது. அண்ட் பேட்டரி சைட் வந்தீங்கன்னா 7000 mAh ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 64 மெகா பிக்சல் பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல் தான். தென் இந்த சாம்சங் M51 ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதனால இந்தியாவில் இந்த மொபைல் வந்து கண்டிப்பா லான்ச் ஆக போகுது. அதுவும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போறதாகவும் நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. பட் சாம்சங் சைட்ல இருந்து எந்த ஒரு விஷயமும் ஆஃபிஷியலா இன்னும் அவங்க வந்து விடல. ஸோ சாம்சங் பத்தி தெரிஞ்சது தான். அவங்க அந்த அளவுக்கு எந்த விஷயமும் ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிட்டு அப்பப்போ வந்து லீக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மொபைல் வந்து நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு தான் வந்து அதோடைய போஸ்டரே வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப
இந்த மொபைல் கூடி சீக்கிரம் லான்ச் ஆக போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மாசத்துல இந்த மொபைல் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்பதான் சாம்சங் M31s வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால குறைஞ்சபட்சம் இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ள அப்படின்னா அக்டோபர்ல இந்த சாம்சங் M51 உடைய அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வந்துடும். அண்ட் கூடி சீக்கிரம் லான்ச்சும் ஆயிட்டு உங்களுக்கு சேல்லே வந்துடும். அண்ட் இது லான்ச் ஆச்சுன்னா இந்தியாவில இதோட பிரைசிங் எதுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த லீக்ஸ் படி 20,000ல ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்த சாம்சங் M31s வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல அதோட பிரைஸே பார்த்தீங்கன்னா 19,500 rupeesக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ செல்லும் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மொபைலில் அண்டர் 20,000ல எதிர்பார்க்க முடியாது. ஒரு 24,000 இல்லை ஒரு 23,000ல இந்த சாம்சங் M51 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சாம்சங் M51 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட பிரைசிங் எதுக்குள்ள இருந்தா பெட்டரா இருக்கும்? அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்களா? சப்போஸ் இந்த மொபைல் லான்ச் ஆச்சுன்னா நீங்க இதை வாங்குவீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை ஃபுல்லா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லா வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்டா லான்ச் ஆகிற எல்லா மொபைல்ஸை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சாம்சங் ஃபேன்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.